சிஷ்யத்துவம் என்ற தலைப்பிலே பல காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப். சிஷ்யத்துவத்தின் விலை கிரயம். ரட்சிப்பு என்பது இலவசம். இயேசு நமக்கு கொடுத்த ரட்சிப்பு நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், விசுவாசிச்சா போதும். சிலுவையிலே அவர் செய்து முடித்த செயலை நாம் விசுவாசித்தால் போதுமானது. All we need to do is just believe in what Jesus has done for us and we are saved. நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். ஆனால் சிஷ்யத்துவம் என்ற அழைப்பு வருகிறது. ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறாரே, அந்த காரியத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் நாம் விலைக்கிரயம் செலுத்த வேண்டும். எப்படி இயேசு அவருடைய சிலுவையை சுமந்து அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினாரோ, அதே போல அவரை பின்பற்றுகிற நாமும் நம்முடைய சிலுவையை சுமக்க வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். We have talked about the cross principle already. நாம் ஏற்கனவே இந்த சிலுவை கோட்பாடை குறித்து நாம் ஏற்கனவே இன்னொரு பதிவிலே பேசியிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது நான் பேச போகிற காரியம் த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப். ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் தேவன் விரும்புகிற நபராக மாற வேண்டும் என்றால், தேவன் நமக்கென்று வைத்த காரியத்தை நாம் செய்து முடிக்க வேண்டும் என்றால், நாம் கடந்து போகிற பாதை எளிதான பாதை அல்ல. இட் இஸ் நாட் கோயிங் டு பி அ பெட் ஆஃப் ரோசஸ். நம்முடைய பாதை ரோஜா மலர் படுக்கையிலே இருக்கிற ஒரு அனுபவமாக இருக்க போவது இல்லை. இது ஒரு டிஃபிகல்ட் பாத் தான். ஆனால் நமக்குள்ளே குணம் உருவாகும். நாம் ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவோம். நாம் 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். இதை குறித்து இயேசுவே சொன்ன விலைக்கிரயத்தை நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கு. லூக்கா 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரை. லூக் சாப்டர் 14 verses 25 to 33. I'm going to read that for you and then highlight 3 aspects from this passage. நான் இந்த வேத பகுதியை வாசித்து 3 காரியத்தை நான் உங்களுக்கு வலியுறுத்த போகிறேன். நன்றாக கவனிப்போம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து. பின்பு அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாய் போகையில், நிறைய பாருங்க, there is a crowd. நிறைய பேர் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். எதற்காக? அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்காக, நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக. அநேகர் இயேசுவினிடத்தில் வருகிறதே அதற்கு தான். கவனிங்க, வருகிற அவர்களை அவர் திரும்பி பார்த்து, அந்த கிரௌடை அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்திலே வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இங்கே பாருங்க, இயேசு ஒரு காரியத்தை சொல்லி எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். சரி, இதே ஃப்ரேஸ் இன்னும் 2 முறை இதே இந்த வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது வரும். நன்றாக கவனியுங்கள். ஃபர்ஸ்ட் வசனம் 26ல் இயேசு ஒன்றை சொல்லிவிட்டு, இப்படி ஒருவன் இல்லாவிட்டால், இந்த சிந்தனையிலே இந்த மனப்பான்மையிலே ஒருவன் இல்லாவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். He cannot be my disciple if he does not have this kind of attitude என்று சொல்லுகிறார். ரைட். இப்ப அடுத்த வசனம் verse 27. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். பைபிள்ல அண்டர்லைன் பண்ற பழக்கம் உடையவர்கள் வசனம் 26ல் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்ற ஃப்ரேஸ் அண்டர்லைன் பண்ணுங்க. 27ஆம் வசனத்தில் தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். மறுபடியும் நீங்கள் அதை அண்டர்லைன் பண்ணுங்க. அப்படியே நீங்கள் தொடர்ந்து படித்து கொண்டே வந்தால், நான் எல்லா வசனத்தையும் உங்களுக்கு வாசிக்கவில்லை. ஐ எம் ரீடிங் verse 33. அப்படியே உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால்,
அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். There are 3 phrases and it is the same phrase repeated 3 times in this passage. லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரை 3 இடத்துல இயேசு யார் எப்படிப்பட்டவன், எந்த மனப்பான்மை உடையவன், அவருக்கு சீஷனாய் இருக்க முடியாது என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த 3 காரியத்தை கவனத்திலே கொண்டால் அதுவே நாம் சீஷத்துவத்திற்காக செலுத்துகிற விலை கிரயம். அந்த 3 காரியங்கள் என்ன என்பதை தான் இந்த காணொளியிலே நாம் பார்க்க போகிறோம். நம்பர் 1, யாதொருவன் என்னிடத்திலே வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசம் போடான்ற சொல்கிறார் அவரு. நல்லா கவனிங்க. God is not saying that. Listen carefully, because we must compare scriptures with scriptures. வேதத்தில் நிறைய இடத்துல தகப்பன் தாயை கனம் பண்ண வேண்டும் என்று இருக்கிறது. சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபையை நடத்த முடியாது என்று இருக்கிறது. நமக்கு உள்ள உத்தரவாதத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று பைபிளில் ஏராளமான இடத்துல இருக்கிறது. Therefore, அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்கே பாருங்க, குடும்பத்தில் உள்ளதான மக்களோடு இருக்கிற உறவுகள் எப்பொழுதுமே நன்றாக நமக்கு இருக்கும் கம்பேர்ட் டு அவுட்சைடர்ஸ். சரியா? இப்போ எல்லா உறவுகளை காட்டிலும் என்னோடு கூட உள்ள உறவு பிரத்யேகமாக ஒருவனுக்கு இருக்க வேண்டும் சீஷனாக இருப்பதற்கு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The first point that I would like to make is intimate relationship. தனிப்பட்ட உறவு தேவனோடு. Intimate relationship. For a person to become a disciple of Jesus, his relationship with God must be really, really very, very special and very intimate and very close. ஆண்டவரோடு கூட உள்ள உறவு ஒரு ரிலீஜியஸ் இன்வால்வ்மெண்ட் இல்லை இன் ஆக்டிவிட்டீஸ், பட் ரியல் கனெக்ஷன் அண்ட் ஃபெல்லோஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப் வித் காட். சீஷனாக ஒருவன் உண்டாக வேண்டும் என்றால் அவன் தேவனோடு உள்ள உறவிலே அவன் சரியாக இருக்க வேண்டும். His relationship with God must be intact. Intimate relationship என்பது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதற்கு நம்ம நேரம் கொடுக்கணும். We must take time to be with God. நல்லா கவனிங்க. இயேசு 12 சீஷர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது பிரத்யேகமாக அவர்களை 4 காரியத்திற்காக தெரிந்து கொண்டார். மார்க் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். மார்க் சாப்டர் 3 verse 14-15. அதில் ஒன்று, அவர்கள் தம்மோடு இருக்கவும். முதலாவது கால் ஃபார் த டிசைபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் இஸ் டு பி வித் ஹிம். ரிலேஷன்ஷிப் வித் காட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போஸ்தலர்கள் ஜெபத்திற்கும் வேத வாசிப்பிற்கும் தடை வராதபடிக்கு மற்ற காரியங்களை பிரித்து கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். Priorities for a person to become a real disciple of Jesus. கிறிஸ்டியன் டிசைபிள்ஷிப்ல செலுத்த வேண்டிய முதல் விலைக்கிரயம். இதை விலைக்கிரயம் என்று கூட என்னால் நான் கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா ஆண்டவரோட உறவு நமக்கு பழகிட்டோம்னா it becomes a delight. It becomes a joy. It becomes something that you love. அது நீங்கள் நேசிக்கிற ஒரு காரியமாக ஆகிவிடும். மற்ற எல்லா உறவுகளும் சில நேரத்தில் மற்ற உறவுகளினுடைய காரியத்தை விட ஆண்டவர் சொல்லுகிறது தான் எனக்கு முக்கியம். சென்டிமெண்ட்டாக எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க, என் பிள்ளை சொல்லிருச்சு. இங்கே பாருங்கள், ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்தில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஆண்டவர் பேசினோன்னா மனைவிகிட்டே சொல்லலை. ஏன் தெரியுமா? மனைவிகிட்ட சொன்னால் ஒருவேளை இதை கீழ்ப்படுகிறதுக்கு தடையாக வந்துருமோ என்று நினைச்சானோ நம்ம தெரியல. மகன்கிட்ட கூட சொல்லலை. அவன் கேட்குறான், பலிக்கு ஆடு எங்கப்பான்னு. அப்போ எல்லா உறவுகளை காட்டிலும் ஆண்டவர்
மேலே உள்ள உறவு, இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். இங்கே பாருங்க, அந்த லிஸ்ட்ல தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டாலும், யூ மஸ்ட் நாட் ஈவன் லவ் யோர் செல்ஃப் அபவ் யுவர் லவ் ஃபார் காட். ஆண்டவரை நேசிக்கிற காரியத்தில் எல்லாவற்றையும் வெறுக்க வேண்டும் என்று சொன்னால், the love that you have for God, the relationship that you have with God must be above every other relationship. Your love for God must be supreme. First, சரியா? அப்படி இல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான் என்று ஆண்டவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டார். இரண்டாவது, தன் சிலுவையை சுமந்து கொண்டு தனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், ரெண்டாவது இண்டிவிஜுவல் கிராஸ். இண்டிவிஜுவல் கிராஸ். முதலாவது தனிப்பட்ட உறவு தேவனோடு, இரண்டாவது தனக்குரிய சிலுவை. இயேசு சிலுவையை சுமந்தார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். நாமும் நமது சிலுவையை சுமக்க வேண்டும். இயேசு சிலுவையை சுமந்ததுனால நமக்கு ரட்சிப்பு, praise God. ஆனால் இப்பொழுது நாம் நம்முடைய சிலுவையை சுமக்க வேண்டும். அது டிசைபிள்ஷிப். நல்ல கவனிங்க, இயேசுவை விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, நாம் அவரோடு கூட பாடுபடுவதற்கும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 1 verse 29. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. கோ டெத் வித் கிரைஸ்ட். Listen, co-death with Christ. We talk about death of Christ on the cross, and the salvation, and the healing, and the curse that is broken. But you know what? We must also preach about the co-death with Christ. இயேசுவோடு கூட நாமும் சிலுவையிலே அடிக்கப்படுவது. இண்டிவிஜுவல் கிராஸ். ஃபர்ஸ்ட் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், ரெண்டாவது இண்டிவிஜுவல் கிராஸ், மூன்றாவது 33ஆம் வசனம். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சிஷனாய் இருக்க மாட்டான். எல்லாவற்றையும் வெறுக்கணும். இமென்ஸ் சாக்ரிஃபைஸ். நல்லா கவனிங்க, இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், இண்டிவிஜுவல் கிராஸ், இமென்ஸ் சாக்ரிஃபைஸ், தீவிர தியாகம். தனிப்பட்ட உறவு தேவனோடு, தனக்குரிய சிலுவை, தீவிர தியாகம். அதாவது தியாகம் என்ற வார்த்தை பைபிளில் நிறைய முறை இருக்கு. கிறிஸ்டியானிட்டி இஸ் a religion of sacrifice. தியாகம் என்ற ஒரு காரியம் இல்லாவிட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் முன்னேற முடியாது. தியாகம் பண்ணுவதற்கு பயப்படக்கூடாது. தீவிர தியாகம். என்ன சொல்றார் ஆண்டவர்? அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால், அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. எது மேலே ஆசை போயிடக்கூடாது. பணத்து மேலே ஆசை போயிடக்கூடாது, மற்ற காரியத்து மேலே ஆசை போயிடக்கூடாது, உலகத்து மேலே ஆசை போயிடக்கூடாது. எல்லாம் ஆண்டவர் நமக்கு அனுபவிக்கிறத கொடுத்துருக்கிறார், எல்லாம் நமக்கு உதவும். ஆனால் ஆண்டவர் மேலே இருக்கிற ஆசை, வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா. ஃபாதர் பாடினார்ல, அது பாடுறோம் நம்ம சபையில். ஆனால் உண்மையா அது ஒரு லைஃப் கன்விக்ஷனாக, கமிட்மெண்ட்டாக, ஒரு வேல்யூவாக மாறிடுச்சுன்னா நாம் சீஷனாக இருக்க முடியும். இயேசு சொன்னார், லூக்கா 14:25-33 3 காரியம் சொன்னார். இப்படி 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 இருந்தால் சீஷனாக இருக்க மாட்டான்னு. காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், சிஷ்யத்துவத்திற்கான விலைக்கிரயம். கற்றுக்கொண்டீங்களா? இதை வாழ்க்கையில் அபியாசிக்கிறது பெரிய சேலஞ்சு. கேட்டு தெரிந்து கொள்வது ஈஸி. ஆண்டவர் உங்களுக்கும் கிருபை தருவாராக, எனக்கும் கிருபை தருவாராக.